ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மக்களை நேரடியாக சந்திக்கிறது. நாளைக்கு காஞ்சிபுரத்தில் உள்ள ஜேபிஆர் கல்வி நிறுவனத்துடைய அந்த வளாகத்தில் தான் சந்திக்க போறாரு. இது உள்ளரங்க நிகழ்ச்சியாக நடக்க போகுது. 2000 பேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுவும் கியூஆர் மூலம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ள போற மாதிரி ஒரு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா திரும்ப எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னுக்காண்டி விவசாயிகளை குறிப்பாக அவர் வந்து சந்திச்சு பேசணும். இந்த விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் அவங்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட தளபதி விஜய் நாளைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்த போறாரு. ஸோ அது நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். நல்லபடியா நடக்கும், சிறப்பாக நடக்கட்டும். இதுல நான் குறிப்பா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். அதாவது நேற்று நம்ம இதை பத்தி ரொம்ப பேசினால நான் அதிகமா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் நேசிக்கக்கூடிய அந்த ரசிகர்கள், ஆதரவாளர்கள், நீங்க தான் அவருக்கு பலமே. ஸோ நீங்க அவருக்கு பலவீனமாயிடாதீங்க. நம்ம நேற்று அதை பத்தி பேசிட்டனால, ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த ஜேபிஆர் அந்த அந்த வளாகத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வந்துடக்கூடாது, அதாவது கட்டுக்கிடங்காம வந்துடக்கூடாதுக்காண்டி அந்த தகர சீட்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்றதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நடந்துகிட்ட ஒரு விஷயம் தான் காரணம். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம முழுக்க முழுக்க அவருக்கு துணையா இருங்க. ஏன்னா அவருக்கு எவ்வளவு எதிரிகள் பார்த்துட்டே இருக்க நம்ம கண் கூட அங்கங்க பொத்துக்கிட்டு வரானுங்க. ஸோ இதை பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த துறையிலுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதுல இருந்து சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு துறைக்கு போய் அங்கே சாதிக்கணும்னு நினைச்சு போகும்போது அந்த துறையில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாராட்டுவாங்க, அவருக்கு வாழ்த்துவாங்க. அவர் சக்சஸ்ஃபுல் ஆகணும், அவர் சக்சஸ் ஆனா எங்களுக்கு பெருமை அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அந்த சினிமா துறையில மட்டும்தான் இங்க இருந்து அரசுக்குள்ள போற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமா சிந்திக்கிறது. அது குறிப்பா விஜய் அவர்கள் வரும்போது ரொம்ப கேவலமா அப்பா விமர்சிக்க. அப்படி என்ன ஒரு தீண்டத்தகாத வேலையை, நஞ்சுகிட்ட வேலையை விஜய் அவர்கள் பண்ணிட்டாருன்னு இவங்கெல்லாம் இவ்வளவுக்குள்ள போதிக்கணும் எனக்கு புரியல. எனக்கு நான் கணிச்ச வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் கேட்டீங்கன்னா திமுகவிட்ட வாங்கி தின்ன பயிர்களாக தான் அந்த சினிமா துறையில ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துருக்கானுங்க. அந்த நஞ்சு விசுவாசத்தை காட்டுறக்காக விஜய் வந்து எங்க உடைச்சுவாரு, திமுக அழிச்சுவாரு, ஒழிச்சுவாருன்னு இவங்க வந்து பயத்துல அந்த நஞ்சு விசுவாசத்தை காட்டி அந்த எலும்பு துண்டுக்காண்டி இவ்வளவுக்குள்ள கதறானுங்க. இதான் உண்மை நான் கண்டுபிடிச்ச வரைக்கும். அதாவது நிறைய விஷயம் இந்த சினிமா துறையில இருந்து அங்க அரசு வந்து தோத்தவங்களாகட்டும், இல்ல சினிமா துறையில இன்னும் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாமே சேர்ந்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக வன்மத்தை காக்குறானுங்க. அதாவது நாம இதுக்கு முன்னாடி, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் வயசு கூட்டிட்டா மட்டும் நீங்க பெரிய மனுஷன் கிடையாது. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு செயல் அதை வச்சா ஒருத்தருடைய மதிப்புங்கிறது கணிக்கப்படுது. அந்த வகையில விஜய் அவர்களுக்கு இங்க இருக்க எல்லாரையும் உடைய ஒரு மதிப்பு கூடுதலா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி நடந்துக்கிறார். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த சினிமா துறையில இருந்து அரசு கட்சி ஆரம்பிச்சு தோத்தவங்களாகட்டும், இப்போது சினிமா துறையில இருக்கக்கூடிய லிஸ்ட் நம்ம போட்டோம்னா விஜய்க்கு எதிராக வன்மத்தை கூட லிஸ்ட் நீண்டுட்டே போகுது. அதாவது பாக்கியராஜ் அன்னைக்கு அப்படிதான் பேசுறது, சத்யராஜ், சரத்குமார், கருணாசு, இன்னும் நிறைய இருக்கு மறந்துட்டு. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான், அந்த லிஸ்ட் தான் ஒருத்தர் ரொம்ப கேவலமா தொடர் வந்து விஜய்க்கு தான் வன்மத்தை வைக்கிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா எச்எஸ்ஓர் எஸ்வி சேகர். இவர் மட்டும் ஏன் எச்எஸ்ஓர் எஸ்வி சேகர் சொல்ற கேட்டீங்கன்னா மத்தவங்களால பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மட்டும் தான் இந்த ஆளு வன்மத்தை கக்குறதுக்காக இப்ப திமுக கட்சியில சேர்ந்திருக்காங்கல்ல அந்த விசுவாசத்தை காட்டணுமா. அதாவது தொடர்ந்து, அதாவது நீங்க விஜய் விமர்சிக்கணும், அது ஒரு ஏதாவது ஒரு நாகரிகமான முறையில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல முடியும். எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு எங்க பிரஸ் மீட் கொடுத்தாலும் விஜய் அவர்கள் விமர்சிக்கிறதையே கங்கனை கெட்டு அழைச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஆளை பத்தி நம்ம நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்ல. முதல்ல இந்த ஆள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இது வரைக்கும் கடந்த 2 மாதங்களா பார்த்துருக்கேன், தொடர்ந்து வன்மத்தை கேட்டு இருக்காரு. நேற்று ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்கிறேன், விஜய் வந்து பாத்ரூம் போனா கூட்டம் கொடுதா, அவர் வீட்டுல இருக்கும்போது கூட்டம் வருதா, என் ரோட்ட போனா அப்ப நீங்க வேணும் தானே பண்றீங்க அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசிருக்காரு. நான் கேட்கிறேன், நீங்க தான் சொல்லணும், இந்த ஆளு பாத்ரூம் போகும்போது யாரையும் உள்ள கூட்டி தான் போவாரா நான் கேட்கிறேன். இல்ல வீட்டுல பெட்ரூம் வீட்டுல இருக்கும் போதெல்லாம் ஆட்களை கூட தான் கூட்டு தான் போவாரா மத்தவங்கள வெளியாட்களை? என்ன பேசுன்னு கேட்கிறேன். என்ன ரூல்ஸ் நம்ம ஏதாவது நம்ம பேசணும், விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வன்மத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? நான் முதல்ல கேட்கிறேன், விஜய் அவர்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு இந்த எஸ்சி சேகர்லாம் தகுதி இருக்கான்னு கேட்கிறேன். ஏதாவது அருகதை இருக்கா? ஏன் இவர் எச்எஸ்ஓர் எஸ்சி சேகர்னு சொன்னா கேட்டீங்கன்னா, இவர் வாய் வைக்காத கட்சியே கிடையாது. இவர் ஆரம்பத்துல மயிலாப்பூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் எப்படி ஏடிபி கட்சியில் சேர்ந்து அந்த ஏடிபி கட்சியை புதையில் அடிச்சு எழுப்பிட்டு ஓடு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் எங்க காங்கிரஸ் கட்சி, இந்த தேசிய காங்கிரஸ் இருந்தார், அங்கேயும் இப்படி அடிச்சு காட்டினாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியில இருந்துகிட்டு இவருக்கு பிடிக்கும். பிஜேபியில இவர் எவ்வளவு முட்டி தட்டினாரு, ஒண்ணு பருப்பு வேகல. ஏன்னா அப்ப வந்து அண்ணாமலை இருந்தாருல அடிச்சு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க பிராமணருக்காக அங்க தூக்கி பிடிப்பாங்க பிஜேபி நினைச்சிட்டு இருந்தாரு. அங்க அவர் வந்து கொஞ்சம் ஆதி சத்தோட ஒரு அந்த போயிடுச்சு ஓடிட்டாரு. சோ இப்போ அதுக்கப்புறம் கடைசியா வந்து திராவிட கட்சி எங்க போறோமோ அங்க விசுவாச காட்டுறக்காண்டி அதை எதிர்த்து பயங்கர விமர்சிக்கணும். இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டணம் கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் விமர்சிக்கணும், கேவலமா சந்தரிக்கணும். அதுல பெரிய 4 குறிமேனியா வாயில வந்ததெல்லாம் ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்படும் கிடையாதுங்கிற மாதிரி எதை பேசணும் தெரியல. ஒரு நாகரிக மனுஷனா விஜய் அவர்கள் வன்மத்தோடு கைக்கிட்டு அந்த ஆள். இல்ல இந்த ஆளுக்கு நான் நல்லா கேட்கிறேன், நீயே பாத்தீங்கன்னா பிராமணருக்கான தென்னிந்திய பிராமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவனர் நீதான்.
அதாவது இவர் ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு உத்தம புத்திரலாம் கிடையாது. தனக்கு சாதிக்கணும் அப்படின்னு ஒரு நிறுவனக்கூடிய சாதியை அப்படி முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வன்மத்தோட உள்ள ஆள் தான் இந்த எஸ்.வி. சேகர். இவரு இந்த முழுக்க முழுக்க தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மெச்ச பிடிச்ச மேதாவி, எனக்கு அரசியல் நாணயம் கரைச்சி குடிச்சவங்க மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பேசுறதுங்கிறது நம்மளால, அதாவது இந்த இப்போ தூக்கி கிடிச்சு இப்போ பசங்களுக்கு இவரை பத்தி மண்டபம் தெரியாது இல்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆளை பத்தி. இதுக்கு முன்னாடி பன்பரல் புரோஹித்துங்கிற பாத்தீங்கன்னா ஆன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு பெண் பத்திரிகையாளர் கண்டத திட்டம் சொல்லி ஒரு புகார் கொடுத்து சர்ச்சையாச்சு. அப்போ பெண் பத்திரிகையாளர் எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுடைய மேலதிகாரிகிட்ட அசிங்கமா ஒரு வார்த்தை சொல்லி அந்த சர்ச்சை சிக்கினவர் தான் இவரு. அப்படிப்பட்ட வக்ர புத்தி உள்ளால் தான் இந்த எஸ்.வி. சேகர். இவர் இன்னைக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக பத்தினா விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது, அது தெரியாது, நீ பைத்தியக்கார பை, யாரு பைத்தியக்காரன் கேட்கிற, நீ தான் அரமண்டல். நான் சொல்றேன் எஸ்.வி. சேகர் சொல்றேன், எஸ்.வி. சேகர் ஒரு அரமண்டல் பைத்தியக்காரன் தான் எஸ்.வி. சேகர் தான். இல்ல உங்களுக்குன்னு ஒரு கட்சி கொள்கை கோட்பாடுன்னு இருந்துச்சுன்னா ஒரு கட்சியில் நிறுத்தமே வந்து நீங்க வந்து அப்போ இவர் ஏடிஎம்கே வந்து யாரை விமர்சிச்சிருப்பாரு, முழுக்க முழுக்க டிஎம்கேவை. இவர் காங்கிரஸ் இருக்கும்போது யாரை விமர்சிச்சிருப்பாரு, முழுக்க முழுக்க பிஜேபி. அப்புறம் பிஜேபிக்கு வந்து காங்கிரஸ் விமர்சிக்க வேண்டியது, அப்புறம் டிஎம்கே வந்து இப்ப ஏடிஎம்கே விமர்சிக்க வேண்டியது, இப்ப டிஎம்கே எதிராக விஜய் விமர்சிக்க வேண்டியது. என்னையா கொள்கை கோட்பாடுன்னு கேட்கிறேன். இல்ல இந்த ஆள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சினிமால டைரக்டர் படம் எடுக்கும் போது ஒரு புத்திசாலி டைரக்டர் நினைச்சுப்போம்ல, இவங்க எல்லாம் சரியான முக்கியமா இருக்காங்க. அது தன்னுடைய சுயலாபத்துக்காக தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குன்னா என்ன வேணா விமர்சிக்க வேண்டியது இல்ல. இப்ப இந்த சினிமா நிறைய பேர் விஜய் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த நேரத்துலதான் ஏதாவது ஒரு நிலைப்பாடு வருங்க. இவங்கெல்லாம் வந்து நிலைப்பாடே கிடையாது, முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக வன்மத்தை வைக்க வேண்டியது. அது தான் ஒரு புத்திசாலித்தனமா நினைச்சுக்கிட்டு பேசுறது ஃபுல்லாமே பைத்தியத்தனமா இருக்கு. இல்ல ஏன் இந்த புத்தின்னு கேட்கிறேன், ஏன் இந்த கேவலமான புத்தி? இல்ல உங்க வீட்டு வந்து இதே அவர் எடுத்து போயிட்டாரா, இல்ல பக்கத்தில் சண்டை போதே உங்க வீடு உங்களை எதுவும் நடத்தல் கொண்டு வந்துட்டாரா, என்னக்கு இவ்வளவுக்குள்ள வந்து விஜய்க்கு எதிராக பண்ணணும்னு கேட்கிறேன். ஐயோ அதே துறையில தானே வந்திருக்கிற அந்த மனுஷன், உங்களுக்கு அப்புறம் ஒரு இளைஞர் தானே, ஏன் இந்த புத்தின்னு கேட்கிறேன். உங்க சினிமா துறையில இருந்து உங்களுக்கு அடுத்தபடியா உள்ள ஒரு தலைமுறை இளைய தலைமுறை ஒருத்தர் அரசியல் ஆரம்பிச்சு வரும்போது அவரை வரவேற்கட்டாலும் பரவாயில்ல, ஏன் இந்த அளவுக்கு வன்மன்னு கேட்கிறேன், ஏன் இந்த புத்தின்னு கேட்கிறேன். ஈன புத்தியா இருக்க எதுக்குன்னு கேட்கிறேன். இதை வேற நான் அந்த சினிமா துறையில இருந்து நான் கூட 95 படம் கிழிச்சிங்க சும்மா. அந்த அதாவது எல்லாருக்குமே அந்த சினிமா துறை மூலம் தான் பிரபலம் கிடைக்குது, இவருக்கு மட்டும் அரசியல வர்றதுக்கு எது உதவிச்சுன்னு கேட்கிறேன். அந்த சினிமா துறை தானே, சினிமா துறையிலே ஒரு நடிகராவோ ஒரு டைரக்டர் இல்லைன்னா இவரால் யாருக்கு தெரியும் கேட்கிறேன். சோ அப்படிப்பட்ட சினிமா துறையில இருந்து இன்னைக்கு ஒருத்தர் இவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய மக்கள் சக்தியா வளர்ந்து அந்த திமுக இருந்ததுன்னா ஏன் உங்களுக்கு எரியுதுன்னு கேட்கிறேன். அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை தான் கேட்கிறானுங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் இன்னும் இருக்கு வெளியில வராமன்னு தெரியல. எனக்கு திமுக அதையும் அடுத்தபடியே காலத்துல ஏறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட என்ன கேட்டீங்கன்னா, இவர் சினிமாவில் உச்சபட்சமா இருந்து அங்கிருந்தாலும் இவர் வராரு, அப்போ அந்த சினிமா துறையில இருக்கிறவங்களாலே வச்சு இவரை அடிக்கணும், இவரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நிறைய பேரை காலத்துல இறக்கிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொருத்தரும் இப்போ இது வரைக்கும் லிஸ்ட் வந்திருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் வருங்க சிலதுங்க. இல்ல இந்த எஸ்.வி. சேகர் நான் 95 படம் நடிச்சிருக்கேன், நானும் பெரியார் தான் அப்படிங்கிறல. அப்போ நீங்க விஜய் அவர்கள் பேரை பயன்படுத்தாம ஏதாவது பேசி பாருங்களேன், உங்களுடைய அந்த இதை பயன்படுத்தி யாராவது ஒரு பைய பார்க்கலாம் பார்ப்போம். இங்க பாதி பேருக்கு இல்ல முக்கால்வாசி பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, விஜய்ங்கிற ஒரு மனுஷனை திட்டி அப்படியே தான் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த வருமானத்தை ஈட்டுறது, தங்களுடைய செல்வாக்கு உயர்த்துறதா நினைச்சிருக்காங்க. விஜய் அவர்களை பத்தி பேசலாம்னா இவங்களை யாருமே கண்டுக்க போறது இல்லை, சீண்ட போறது இல்லை. அதுக்காக விஜய் அவர்களை பயன்படுத்தி தெரியுது ஒரு கூட்டம். ஸோ அதுல உள்ள ஒரு எச்எஸ்ஓர் தான் இந்த எஸ்.வி. சேகர். ஸோ இவர் மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக உள்ள 2 பேரும் கேட்டீங்கன்னா கமலஹாசன், ரஜினிகாந்த். கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய தடவை விமர்சிச்சாச்சு, அவர் தான் உள்ள போயிட்டு குட்டையில் போயிட்டாரு, முட்டை அடிச்சுட்டு, அதனால விட்டுருவோம். ரஜினிகாந்த் அவரு இப்படிதான் கரூர் சம்பவத்து அப்புறம் தான் அந்த பள்ளி கத்துங்கிற மாதிரி அந்த டைம்ல தான் பிட்டு பொத்துக்கிட்டு போடுவாரு அப்படின்ட்டு. அந்த கள்ளக்குறிச்சி கலாச்சாரம், அதுக்கப்புறம் இன்னும் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆட்சி நடக்கும். அதுக்கெல்லாம் அந்த பள்ளி கத்தாது. ஆனா விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் மட்டும் அப்படி பயங்கரமா வந்து என்னத்த சொல்ல, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே ஒரு வெஞ்சன்ஸோட தான் அலையும். ஏன் அப்படி என்னத்தவங்க குடியெல்லாம் கெடுத்துட்டாரு விஜய், எனக்கு புரியல. இல்ல உங்களால பண்ண முடியாத ஒரு விஷயத்த அந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து சினிமா துறைக்கு வந்தவர் அங்கிருந்து சாதிச்சுட்டு இப்போ அடுத்த துறையில போய் சாதிக்கணும் போறாரு. அது என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து முடிஞ்சா நீங்களும் வந்து சாதிக்க வேண்டியதுன்னா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து நிற்கும் போது வேற யாராவது கெடுத்தாங்களா இல்லைன்னு சொன்னாங்களா? உங்களால முடியல, அதான் நாங்க சொல்றோம். தானும் படுக்க மாட்டீங்க தள்ளியும் படுக்க மாட்டேங்குது, அவரை வந்து சாதிச்சு போற உங்களுக்கு என்ன கேட்கிறேன். சரி ஓகே, இப்படிதான் நிறைய ஜென்மங்கள் அழியுது. சோ இந்த ஜென்மங்கள் மூஞ்சிலாம் கரிய பூசுற மாதிரி 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். ஸோ அதுக்கு மக்கள் ஆதரவு எப்பவுமே அவருக்கு இருக்கணும். ஸோ பார்க்கலாம், மக்களாகி நீங்கள் 2026 தேர்தலில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் திரும்ப சொல்ல விஜய் அவர்கள் கூட சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்சவங்க ஓட்டு போடுங்க. யார் வந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போடுங்க. ஆனா இந்த காசு வாங்கிட்டோம், ஏன்னா பணம் பக்கா விளையாடும் தேர்தலில்.
இந்த காசு வாங்கணும் தான் நம்ம ஓட்டு போடணும், ஐயோ நம்ம காசு வாங்கிட்டோமே அவங்க குச்சி உணர்ச்சி உறுத்தலாம் வேண்டாம். இது எல்லாமே உங்க காசு, இப்படிப்பட்ட முறைகளை தான் உங்க கைக்கு வரும். ஸோ நீங்க எல்லாமே வரிக்கிட்டுறீங்கல்ல, ஸோ அதனால அந்த குச்சி உணர்ச்சி வேண்டாம். எவனும் காசு கொடுக்கணும் அவங்களாம் ஓட்டு போடாதீங்க. காசெல்லாம் வாங்கிடுங்க, வேண்டாம் கூட சொல்லிடுறாங்க. நீங்க காசு வாங்கலன்னா இவன் நம்மளுக்கு ஓட்டு போடான்னு நினைச்சிட்டு உங்களுக்கு எதிராக நடப்பானுங்க. அது இருக்கு, எவன் கொடுத்தாலும் வாங்கிடுங்க காசை. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், இங்க காசு கொடுக்காம நிக்கிற யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடணும் தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.